நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல குவாலிட்டியான கிடாரி, ரொம்பவே கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணு போட்டு 5 நாட்கள் ஆகுது. கிடாரி கண்ணு ஈன்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவைத்திறன் எவ்வளோ, விலை எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஜெர்சி தலையீது கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. பல்லு 4 பல்லுங்க. கன்று ஈன்ற 5 நாட்கள் ஆகுது. அதுவும் கிடாரி கண்ணு தான் ஈன்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கும் கண்ணுக்கு சுழி தவறலாம் எதுவும் இல்லை. சுழி சுத்தமான மாடு கண்ணுங்க. அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க. தலைச்சனிக்கே நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு 12 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். நேரில் வாங்க, நேரில் வந்து செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். மாட்டோட சுழி தவற பாருங்கள், கண்ணுக்குட்டியோட சுழி தவற பாருங்கள், தண்ணி தவள் நல்லா அருமையாக எடுத்துக்குதா, எல்லா நல்ல நெட்டுப்போக்கான மாடா, எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்குமான்னு நீங்கள் செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனைகள் தெரிவிச்சிருக்கா. அப்படி மாடு கன்று விற்பனைக்கு வந்திருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூருங்கிற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனைகள் தெரிவிச்சிருக்காடி. பைக்கால் நல்லா சூப்பராக இருக்குது, அருமையான உடலமைப்பில் இருக்குது, அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டுன்னு தாங்க நம்மளோட விற்பனைகள் தெரிவிச்சிருக்கா. அப்படி தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.